ஐயா வணக்கம் ஐயா. இப்போ அந்நிய சமயங்கள்லாம் புலால் சாப்பிட்றத கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆங்கில மருத்துவமும் அதை ஆமோதிக்குது, சரின்னு தான் சொல்கிறாங்க. சைவ நெறிப்படி நீங்கள் சொல்கிறது என்னென்னா புலால் உணவு தவறு, அதாவது நமக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இதில் எதை சரி, நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா? இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா, விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். ஐயா 1000 முறை சொல்லியிருக்கேன், இன்னும் 1000 முறை சொல்ல தயாராக இருக்கேன். உலகத்திலேயே சைவம் என்ற ஒரு நெறியை, சன்மார்க்கம் என்ற ஜீவகாருண்யம் என்ற நெறியை கொண்டது உலகத்திலேயே நம்முடைய தமிழர்களின் ஆன்மீக நெறிமுறை தான். நம்ம திருமறைகள் தான் அதை வற்புறுத்துச்சு. உலகத்தில் எல்லா சமயங்களும் நான்வெஜ்ஜை தின்னுன்னு சொல்லுவோம். அத்தனை வைத்தியர்களும் புரோட்டீன் வேணும், அதை தின்னு இதை தின்னுன்னு சொல்கிறதுன்றது ஒரு இயல்பு. அதனால் அதை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது. என்ன கேட்டால், நான் நல்லா கறியில் வெறி பிடிச்சி சாப்பிட்டவன் தான். இன்றைக்கி சைவ நெறியில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக சைவ நெறியில் வாழ்ந்து அதனுடைய தன்மை என்னன்றதை புரிஞ்சிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேணா ஏற்றுக்குங்க, வேணான்னா விட்டுருங்க. அதில் என்ன கெட்டு போச்சு, அவனுக்கு என்ன லாபம், என்ன நட்டம்? பின்பற்றினீங்கன்னா கொஞ்ச நாள் அதிகம் இருக்கலாம், இன்னும் சில அதீத விஷயங்களை நம்ம பெறலாம் வந்த பிறவிக்கு, அவ்வளோதான். இல்லைன்னா போயிடணும். நான் இந்த சைவ நிறைய திருக்குறளை படித்த உடனே தான் சுரீர்னு வந்துச்சு. திருக்குறளை மனப்பாடம் பண்ண ஆரம்பித்த உடனே தான் வள்ளுவர் பேராசனப்புறத்தில் உள்ள இந்த துறவரவியல்னு ஆரம்பித்தார். எடுத்த உடனே துறவரவியல்னு சொன்னால் அருளுடைமை அப்படின்னாரு. கம்பேஷன், மெர்சிஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த அருளுடைமைன்னு 10 குறளில் சொன்னார். அருளுடைமைன்ற என்ன சொல்கிறாருன்னா, அது இறைவனுடைய நெட்வொர்க் அப்படின்றத சிம்பாலிக்காக சொன்னார். அது வந்துருச்சுன்னா பொருளும் வந்துடும், நீ பெரிய இதாகிடலான்னு சொன்னார். அருளுடைமை சொல்லி அடுத்த அதிகாரத்திலேயே புலால் மறுத்தல்னார். தேகத்தில் பிணவாடை இல்லாமல் பார்த்துக்க, இன்னொரு உயிரை கொன்று அதனுடைய மாமிசத்தை உள்ளே அனுப்பி உள்ளே தேகத்துக்குள்ளே பிணவாடையை உண்டு பண்ணாதன்னு சொன்னார். அப்போ தான் ஒரு மாதிரி ஆச்சு. அந்த அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு குறளாக நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறள் ரொம்ப ஒரு அருவருப்பே உண்டு பண்ணிச்சு. அது என்ன குறள்னு கேட்டிங்கன்னா, உண்ணாமை வேண்டும் புலால். புலால் இறைச்சி உண்ணாத, பிரிதொன்றன் புண் அதை உணர்வார் பெறினார். ஒரு நம்ம வீட்டில் கையில் ஏதோ அறுபட்டுருச்சுன்னா அது என்ன, அது புண்ணு தானே. கோழி அறுக்கிற புண்ணு தானே, கடாயை அறுக்கிற புண்ணு தானே, மாட்டை அறுக்கிற புண்ணு தானே, ஒட்டகத்தை அறுக்கிற அது ஒரு புண்ணு தானே. எவனாவது புண்ணை வதக்கி வறுவல் செய்வானான்னு கேட்குறாரு. மனசு நடுங்கிருச்சு. அது பிறகு ஒரு கடாயை தோலை உரித்து தொங்க விட்டாலோ, ஒரு மாடை தோலை உரித்து தொங்க விட்டுருந்தாலோ எனக்கு அது கடாயாவோ மாடாவோ தெரியாது. அது கடாயாக இருந்தால் எங்கள் அப்பாவை தோலை உரித்து தொங்க விட்ட மாதிரி தெரியும். என் மகனை தோலை உரித்து தொங்க விட்ட மாதிரி தெரியும். அது ஆட்டுக்குட்டின்னா என் பெண் பிள்ளைகளை தோலை உரித்து தொங்க விட்ட மாதிரி தெரியும். நம்ம மகனை, நம்ம மகளை, நம்ம அப்பாவை அம்மாவை கொன்று தோலை உரித்து தொங்க விட்டு 1/2 கிலோ ஈரல் கொடு, அந்த தொடையை வெட்டி தொடக்கறி எனக்கு கொடு, எனக்கு அந்த குடலை கொஞ்சம் 1/4 கிலோ குடலை போடு அப்படின்னு சொன்னோம்னா, அப்பா நினைக்கும் போதே அருவருப்பாக இருக்குது. அந்த குறள் சொன்னார் பாருங்கள், உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண் அப்படின்னாரு. அடுத்த வரியிலே சொல்லிட்டாரு, அது உணர்வார் பெரியன்னு. அது உணர்ந்தா தாண்டா வருன்ட்டார். நான் உணர்ந்துட்டேன் ஜாமி. நீ எத்தனை ஜென்மம் ஆனாலும் உயிரே போனாலும் நான்வெஜ் என்ற
அந்த மாமிச உணவை தொடவே மாட்டேன்னு உறுதி வச்சு. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி கோடியாக குமிச்சிட்டு ஒரே ஒரு சிக்கன் பீஸை தின்னு, ஒரே ஒரு மட்டன் பீஸை தின்னு இந்த 15,000 கோடி எடுத்துக்க அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் முடியவே முடியாது. அதுதான் இறைவன் உள்ளே வர்றதுக்குரிய அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பிணநாற்றம் இருக்கும் தேகத்திற்குள் ஏக இறை அம்சம் உள்ளே நுழையாது. அதனால தான் சொல்கிறேன், எந்த கிறிஸ்தவ பாவாடை பாதிரியாக இருந்தாலும் சரி, எந்த குல்லா வச்ச முல்லாவாக இருந்தாலும் சரி, நீ ஒட்டகக்கறிக்கும் பசுமாட்டுக்கறிக்கும் பன்னிக்கறிக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு அலையந்தண்டியும் ஏக இறை நீ சொல்லிக்கலாம், அது வரவே வராது. எங்களுடைய அனுபவம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் சைவ நெறின்னா சாதாரண நினச்சிடக்கூடாது. அதனால் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், வைத்தியம் சொல்கிறான், கேட்குறதுனா கேட்டுக்குங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்மீகத்தில் நீங்கள் அதீத உணர்வை பெறணும். இறைவனுடைய நெட்வொர்க்கை உள்ளுக்குள்ளே இறக்கணும், இதயத்துக்கு வரணும். அது இங்கே ஒற்றான் உயரத்தில் தலைக்கு மேலே நிற்கும். ரிமோட் மாதிரி தான் ஈசன் நம்மளை இயக்குவார். அவர் உள்ளே வந்துட்டார்னா தானாகவான் அப்படின்னு ஆகிடும். நம்மளே சிவாம்சம் பெறக்கூடிய, இறையம்சம் பெறக்கூடிய அந்த தன்மை வரும். அதனால் அது வரணும்னா அந்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார். அதனால தான் நாங்கள் இந்த சைவ நெறியை மிக உயர்ந்த, உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே உயர்ந்த நெறியாக ஏற்று அதை பின்பற்றி அதில் ஆனந்தமாக நாங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறோம். உங்களுக்கு ஆசைனா வாங்க, இல்லை அந்த வறுவலும் பிரியாணியும் தான் வேணும்னா போங்க, உங்கள் இஷ்டம் தான். இதில் என்ன இருக்குது? நல்லது. வெற்றி நிச்சயம். நாளை சந்திப்போம்.